சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. ஒரு மாபெரும் புரட்சி எங்களால் தான் உருவானது என்று தாவேகாவினரும் அதை கிளைம் பண்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? வாக்குப்பதிவு இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம், மத்திய பிரதேசில் பெண்கள் உரிமை தொகை கொடுத்த பிறகு அது ஒரு ஸ்வீப்பிங்கா மத்திய பிரதேச ப்ரோ இன்கம்பன்சியா வந்தது. அந்த அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. மத்திய பிரதேசில் பெண்கள் உரிமை தொகை ரூபாய் அன்னைக்கு கொடுத்தது 1000 ரூபாய். ஜனவரி 23 கொடுத்தாங்க. 23 ஜனவரியில் கொடுத்தது. நவம்பரில் எலெக்ஷன். அது பெரிய பூஸ்ட் ஆகி 77.74 வாக்கு விகிதாச்சார வாக்கு ஹையஸ்ட் இன் மத்திய பிரதேஷ் போலாகி 39 லட்சம் ஓட்டு கூடுதலாக விழுந்து அந்த இன்கம்பன்ட் கவர்மெண்ட் பெண்கள்லாம் ஓட்டு போட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. மகாராஷ்டிராவில் அந்த கவர்மெண்ட் 1500 ரூபா கொடுத்தாங்க பெண்களுக்கு. ஜூன் 2024 கொடுத்தாங்க. 24 ஜூன்ல கொடுத்து நவம்பர்ல எலெக்ஷன். அவங்க 89 லட்சம் ஓட்டு உயர்ந்து ஸ்வீப் பண்ணிட்டு மகாராஷ்டிராவில் அந்த கவர்மெண்ட் வந்தது. ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் தோத்து போய் தான் இருந்தது. இந்த 1500 ரூபா தூக்கி விட்டுச்சு. அடுத்து ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல 1000 ரூபா கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 24 கொடுத்தாங்க. நவம்பர் 24 எலெக்ஷன். ஒரு 25 லட்சம் ஓட்டு உயர்ந்து அது பெரிய ஸ்வீப்பிங்கா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வெற்றி பெற்றுட்டாங்க. அடுத்தால பீகார் தான் ஹையஸ்ட். பாராளுமன்றத்திலையும் ஜெயித்திருந்தாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த 10,000 ரூபா, 1 crore உமனுக்கு 10,000 ரூபா கொடுத்ததுல அவங்க தெளிவா 10 விழுக்காடு வாக்கு உயர்ந்து 80 லட்சம் வாக்கு உயர்ந்து கம்ப்ளீட்டா பாராளுமன்றத்திலும் ஜெயித்தே இருந்தாங்க. ஸ்வீப் பண்ணிட்டாங்க. இப்ப பாராளுமன்றத்திலும் திமுக அணி ஜெயித்திருக்கிறாங்க. 5000 ரூபா பேங்க் இதுல போட்டுட்டாங்க. 1000 ரூபாய் எல்லாத்துக்குமே 214 தொகுதியிலும் திமுக காரங்க கொடுத்துருக்காங்க. தேமுதிக கூட்டணி கூட வந்திருப்பாங்க. அப்போ பன்னூட் ராமச்சந்திரன் சொல்ற மாதிரி இந்த வாக்கு உயர்வுங்கிறது கண்ணா பின்னான்னு சீட்டு உயர்வுக்கு திமுகவுக்கு அவர் 220 ரூபா சொல்றாரு பன்னூட் ராமச்சந்திரன். 2வது இடத்துக்கு தான் போட்டி. முதல் இடத்துல ஸ்டாலின் கெவியா இருக்கிறாருங்கிற ஒரு கருத்தை பன்னூட் ராமச்சந்திரன் சொல்றாரு. 2வது இடத்துக்கு அவர் போட்டியில எடப்பாடி விழுந்துருவாரு, விஜய் வந்துருவாருங்கிறாரு. நான் அந்த அளவுக்கு விஜய் நல்ல வாக்கு எடுப்பாரு, நான் எடப்பாடி அந்த அளவுக்கு விழுந்துருவாரான்னு நான் எடப்பாடியை இது பண்ணல. எடப்பாடிக்கு எதிராக தான் ஐயர் நாடாரும் என்ன செய்திட முடியும்னு சொல்லும் போது அவருக்கு எதிரான அவ்வளவு அரசியல் தான் நம்ம பண்ணினாலும் கூட அந்த அளவுக்கு விழுந்துருவாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் 2வது இடத்துக்கான போட்டி தான் இங்க நடக்குதுங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த வாக்குப்பதிவு இது மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிராலாம் உற்று நோக்கும் போது ஸ்டாலினுக்கு சாதகமான ஒரு இதுதான் இது ஏற்படுத்துமே தவிர விஜய்க்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் நாங்க போட்டோம்னு சொல்றாங்க. சைலண்ட் ஓட்டு கூட சீமானுக்கு 2024 4 விழுக்காடு தான் சீமான் வருவாருன்னாங்க. 8 விழுக்காடு வந்தார் இல்லையா சைலண்ட் ஓட்டுல. அது நீங்க விஜய்க்குன்னு ஒரு நல்ல ஓட்டு விழுந்திருக்கு, அது நான் மறுக்க வரல. பட் அவரால் தான் இந்த வாக்குப்பதிவு உயர்வுன்னு சொல்றது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸ்டாலினோட அந்த மகளிர் 5000 ரூபாயும் அதிமுக போட்டி போட்டு பணம் கொடுத்தது தான் காரணம் நான் நினைக்கிறேன். ஆளும் கட்சி மீதான அதிருப்தியை வெளிப்படுத்துவதும் வாக்கு வங்கி அதிகரித்ததுக்கான காரணம். அது இவ்வளவு ஸ்டேட்லயும் வாக்கு வங்கி கூடி இருக்கு. இவ்வளவு ஆளுங்கட்சி இதுக்கு தானே செய்திருக்கிறான். ஆளுங்கட்சி வெற்றி தானங்க பெற்றிருக்கு. இதைத்தானங்க நான் சொல்றேன். நீங்க அதே கேள்வியை திரும்ப என்கிட்ட கேட்குறீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்னா நீங்களே பதில் சொல்லியிருக்கணும். ஆளுங்கட்சி மேல அதிருப்தி தான் வாக்கு வீதம் கூடும்னு சொல்றது தவறு. நீங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கத்துல இருந்து மகாராஷ்டிரா, பீகார் வாக்கு வீதம் கூடி இருக்கு, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காங்க, ஆளுங்கட்சி ஸ்வீப் பண்ணிருக்குங்கிறத நீங்களே கேள்வியா சொல்லியிருக்கணும். யாரோ 4 பேர் சரி ஓகே கேள்வி கேட்டுட்டீங்க, நான் விளக்கத்தை கொடுத்துட்டேன். ப்ரோ இன்கம்பன்சி தான் அந்த பெண்கள் உரிமை தொகையில வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் அது வர வாய்ப்பு. சார், வட மாவட்டத்துல பல ஒரு சர்வேல இபிஎஸ்க்கும் விஜய்க்கும் கிடைக்கக்கூடிய பெண்கள் ஓட்டை விட ஸ்டாலினுக்கு அதிக பெண்கள் ஓட்டுலாம் சர்வேக்கள் வருது. ஓகே ஓகே. வட மாவட்டத்துல பல இடங்கள்ல வாக்கு வங்கி கூடியிருக்குது. இந்த வாக்குகளை விஜய் பிரித்தால் அது எடப்பாடிக்கு சாதகமாக போய் முடியும்னு பலரும் சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது எடப்பாடிக்காக 24 இதைத்தான் சொன்னாங்க. அவங்க எடப்பாடிக்காக இன்னும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நடக்கலையே.
எடப்பாடி வந்து பலகீனப்பட்டிருக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வரக்கூடிய விஜயால அவருக்கு வாக்கு வங்கி தான் பலகீனப்படும். பிரிஞ்சு நின்ன பாமக மீண்டும் சேரும் போது அது முழுமையா ஒரு இதை தன்மையா கொடுக்காது. பாமக ஓரளவு 10.5 வச்சு கொடுத்துருவாங்க. பாஜக ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. சோ பலகீனமான நிலைமையில சீமானால பலகீனப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு விஜயாலையும் பெரிய அளவுல பலகீனப்படுவார். இதைத்தான் ஜெனரல் பெர்செப்ஷன்ல சொல்றது. ஓகே, எவ்வளவு வாக்கு சதவீதம் விஜய்க்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். கணிசமான வாக்கு வருதுன்னு சொல்றாங்க. என்ன வாக்கு வந்தாலும் அது குட்டிசல் வாக்கு தான், ஒன் டைம் வாக்கு தான். அந்த ஒன் டைம் வாக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. ஒன் டைம் வாக்கு வந்து டிடிவியால டிரான்ஸ்பர் பண்ண முடியல பிரேமலதா அம்மையாருக்கு. ஒன் டைம் வாக்கு கமலஹாசனால கூட்டணி கட்சிகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியல. 2 முறை அது நின்று காங்கிரீட் ஆனாதான் அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும். 2வது எலெக்ஷன் மக்களவை தேர்தல். சீமானுக்கு இஷ்யூ இருக்கு. திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைன்னு சொல்லி 24ல 8.4% வாக்கெடுத்தாரு. விஜய் டெக்காலிட்டி பண்ணக்கூடிய ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல லெட்டர் பேடா தான் இருந்தாரு. இப்ப சட்டமன்ற எலெக்ஷன்ல அவரை மையமா வச்சு கணிசமான ஓட்டை எடுக்கிறார். நான் மறுக்க வரல, எடுக்கிறார். எவ்வளவுன்னு வரட்டு, என்னால கணிசமான ஓட்டை எடுக்கிறார். அந்த ஓட்டு வந்து நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் எப்படி காப்பாத்துவாரா, கைவிடுவாரா, சீமான் அதை தட்டி தூக்கிட்டு போயிடுவாரா? இப்படித்தான் சீமான் வந்து ஒரு விழுக்காடுல இருந்த ஒரு கமலஹாசனுக்கு பார்லிமெண்ட் ஓட்டை தான் அசம்பிளில தட்டி தூக்குனாரு. தினகரனுக்கு பார்லிமெண்ட் ஓட்டை தான் அசம்பிளில தட்டி தூக்குனாரு. இப்ப விஜய்க்கு அசம்பிளி ஓட்ட பார்லிமெண்ட்ல சீமான் தட்டி தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு சீமான் கன்சிஸ்டன்டா ஸ்டெடியா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அலையன்ஸ் அந்த புண்ணாக்கெல்லாம் கிடையாது. 20 ஆண்கள் 20 பெண்கள் தெளிவா பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. விஜய் என்ன ஓட்டு எடுக்கிறாரு, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல வந்து விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் அசம்பிளி பண்ணாரு இல்லையா, இதே மாதிரி பார்லிமெண்ட்ல விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் பண்ண முடியாது. அது ராகுல் சென்ட்ரிக் எலெக்ஷன் அல்லது மோடிஜி அப்போ சென்ட்ரிக் நெகட்டிவ் ஓட் போலரைசேஷன் எலெக்ஷன் தான். அதுல ஸ்டாலின் தான் 2 தடவை ஜெயித்திருக்கிறாரு. 3வது தடவையும் அவரு கூட தான் காங்கிரஸ் நிற்க வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் என்ன முடிவு எடுத்து வராரு, என்ன வராருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த இடத்துக்குள்ள கமலஹாசன் தினகரன் மிஞ்சினது மாதிரி விஜயும் சீமான் வந்து மிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜயோடைய வாக்குகள் வந்து இப்போ ஓட்டா கன்வெர்ட் ஆகக்கூடிய எல்லாரும் ஏத்துக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இது சீட்டா எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுன்ற ஒரு கேள்விதான் இப்போ பலருக்கும் இருக்கு. சீட்டா கன்வெர்ட் ஆகுமா சார்? சீட்டா கன்வெர்ட் ஆகும்னா ஸ்டாலின் வந்து 45 விழுக்காடு வாக்கு ஆவரேஜா வந்துருவாரு. சீட்டா கன்வெர்ட் ஆகணும்னா திமுக கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் பலகீனமா இருந்தா குறைஞ்சபட்சம் 35 விழுக்காடு வாக்கு தாண்டினாதான் சீட் கன்வர்ஷன் வரும். நான் 4 முனை போட்டி இருக்குது. 35 விழுக்காடு காண்டனு ஏன் சொல்றோம்னா, அதாவது 4 முனை போட்டியில ஸ்டாலின் வந்து 45 விழுக்காடுக்கு மேல வாக்கு எடுத்த ஒரு அணியை இன்டாக்டா வச்சிருக்காரு. கடைசியா 47 எடுத்தாங்க. கூட 3 விழுக்காடு கூட வாக்கு கூடி அலையன்ஸ்ல கூடி இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் 5000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. டிஎம்கே கேண்டிடேட்ஸ் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இதுல நெகட்டிவ் ஓட்டு வர்றதுக்கு உள்ளது வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸ்டாலினுக்கு நெகட்டிவ் எல்லா தடவும் சொல்லிட்டு இருக்கவங்க இப்பவும் சொல்லுவாங்க. அப்ப என்னதான் ஒரு நெகட்டிவ்ங்கிற லெவல்ல வந்தனாலும் கூட 45 விழுக்காடு வாக்கு வந்து ஸ்டாலினுக்கு குறையாது. சோ இந்த இடத்துக்குள்ள திமுக அணியில எந்த கேண்டிடேட்டும் வந்து 40க்கு கீழே போக மாட்டாங்க. சோ 35க்கு கீழேங்கிறதை பேச்சுக்கே இடமில்லை எந்த கேண்டிடேட்டும். அப்ப 35 விழுக்காட்டுக்கு மேல எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு. சோ விஜய்க்கு சீட் கன்வர்ஷன்ங்கிறது அபூர்வம் தான் சார். இந்த தேர்தலில் பலரும் எதிர்பார்க்கிறது ராமதாஸ், சசிகலா இவங்க போட்ட வேட்பாளர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான். சசிகலா வேட்பாளர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு தான் நான் பார்க்கிறேன். சசிகராஜா தம்பி வந்து அன்னைக்கு 24 நம்ம கிட்ட கான்டாக்ட்ல எல்லாம் இருந்தான். அவன் எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர் சமூகம், குறிப்பா மறவர் சமூகத்தை திருப்பதில பெரிய அளவுல இருந்தான். எல்லா இடத்துலயும் கிராமங்களையும் பண்ணா. அவனோட பங்களிப்பு வந்து எடப்பாடிக்கு எதிராக பெரிய லெவல்ல இருந்தது. அவனை வந்து சாத்தூர்ல கேண்டிடேட்டா போட்டிருக்காப்புல. அந்த சாத்தூர் கோயில் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தம்பி நின்று இருக்கிறான். ஒண்ணு. அடுத்தால அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த கம்யூனிட்டியில ஒரு பெரிய ஹீரோவா பண்ணக்கூடிய அந்த வெள்ளத்துறைங்கிறவரை நாங்க நேரில் போட்டிருக்காப்புல. சாத்தூர் இது முதுகுளத்தூர் கேண்டிடேட். இப்படி அவரு கேண்டிடேட் போட்டிருக்கிறது வந்து சீமானுக்கு வாக்கு வங்கி பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில சசிகலாவை கொல்ல சதின்னு சீமான் சொல்லியிருந்தாரு. அப்போ முக்குலத்தோர் வாக்கு அந்த எலெக்ஷன்ல தினகரனே சொல்லல, சீமான் சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் வந்து சசிகலாவே களத்துக்குள்ள வர்றதுனால சீமானோட வாக்கு முக்குலத்தோர் வாக்கு வங்கி ஒரு சின்ன சேதாரம் ஒரு வேளையில வரலாம். அது இன்னொரு சைடு வரும்போது காம்பன்சேட்டும் ஆகலாம்.
ஓகே. எனிவே அவங்க எடப்பாடிக்கு எதிராக அந்த என்டிஏக்கு விழுந்த 18 விழுக்காடு வாக்குல ஒரு பெரும்பகுதி வாக்கு வந்து முக்குலத்தோர் வாக்கு வந்து சசிகலா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. பாமக எனக்கு அது என்னன்னா 10.5 எடப்பாடி பழனிசாமி பன்னீர் கட்சியா பாமக அன்புமணி 18 சீட்டு வாங்கி நிற்கிறதுல ராமதாஸுக்கு பெரிய அளவு வன்னியர் வாக்கு வருமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த டஃப் ஃபைட்டுக்குள்ள வருமானு சந்தேகம் இருக்கு. சசிகலாவுக்கு தரணும்னு நான் நம்புறேன். ஸோ சசிகலா வந்து இதுல எடப்பாடி தோத்துட்டாருன்னா அடுத்த கட்ட ஒரு ரீஅலைன்மெண்ட் அதுல அவங்க ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்லாரையும் எல்லா காலமும் நம்ம எதிர்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் அண்ணா பிறந்து சொன்ன மாதிரி அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாதுங்கிற மாதிரி தான். சசிகலா மேல அன்னைக்கு நாம எதிர்த்தோம்னா ஐயா நடராசன் வந்து மறவர் சோதரர்களை நெல்லை மாவட்டத்துல நாடாருக்கு எதிராக திருப்பினார். அது தப்பு, ஒரு டெமோக்ராட்டிக் வேலை. அதே மாதிரி மீனவர்களை நாடார் தொழிலுக்கு எதிராக திருப்பினாரு. வால்டர் ஐசக் தேவாரம் நேர்மையான காவல்துறை அதிகாரி, தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு தென் மாவட்டத்துல வந்து ஒரு மத ஜாதிய பிளவுகளை பயன்படுத்தி தான் ஒரு அரசியல் சக்தி வரணும்னு திட்டம் போட்டாரு. 2 பிரதமரை கமாண்ட் பண்ண அப்பர் காஸ்ட் பிரதமரை கவர்ன் பண்ண ஒரு தமிழன். அப்கோர்ஸ் தேவிகுளம் பீர்மல்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். எனக்கு அதுல இருக்குது. காமராஜ் பற்றி எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட முடியாது, மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அந்த காமராஜரை வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்துல ஒரு தமிழனை வைக்காம இருட்டடிப்பு செய்தாரு. ஸோ அந்த வகையில நமக்கு வந்து நடராஜனை மோடி கிட்ட நமக்குள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸை பிரிட்டானிட்டியை பயன்படுத்தி நாம சசிகலா பேக் டவுன் பண்ணணும். உண்மைதான். ஐயா எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம வெளிப்படையா சொன்ன விஷயங்கள் தான். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல உள்ளவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவங்களுக்குன்னு இன்னைக்கு ஒரு வாக்கு வலிமை வருதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். அவங்க என்ன ஸ்கீம் பண்றாங்கன்னா இந்த வாக்கு வலிமை மூலமா எடப்பாடியை பலகீனப்படுத்தி நாளைக்கு ஒரு அரசியல் அலங்கத்துல தன்னை ஒரு மையப்படுத்தி வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பிளேயரா இருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு ஒரு உறுதுணையா இருந்து ஜெயலலிதா வெற்றிக்கெல்லாம் துணை நின்றவங்க. உண்மை, அதை நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வந்து அரசியல் களங்கள் வந்து பல மாறுதலுக்கு உட்பட்டது. அதுக்காக நம்ம சசிகலாவை ஆதரிக்கணும்னு அர்த்தம் இல்லை, எதிர்க்கலன்னு எடுத்துக்கலாம். முன்ன மாதிரி அன்னைக்கு எல்லாரும் ஆதரிக்கும் போது நம்ம தான் எதிர்ப்போம். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி சொல்லும் போது மோடிஜியின் போலீஸ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாது, அவங்க காங்கிரஸுக்கு ஆளு, ராகுல் காந்திக்கு ஆளுன்னு நம்ம தான் நடராஜனுக்கு எதிராக அணைக்கிறோம்னு. இன்னைக்கு சசிகலா மேல நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியோடு டிடிவி அவர்கள் சென்றதும் ஸ்டாலினோடு பிரேமலதா சென்றதும் ஒரு கம்பாரிசனா யார் வந்து அதிக பலம் கொடுக்க போறாங்க? பிரேமலதா மேல தான் பலம் கொடுப்பாங்க. அது சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பலம் கொடுக்கும். சார், இந்த தேர்தலில் பலரும் எதிர்பார்க்கிறது ராமதாஸ், சசிகலா இவங்க போட்ட வேட்பாளர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான். சசிகலா வேட்பாளர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். சசிகராஜா தம்பி வந்து அன்னைக்கு 24 நம்ம கிட்ட கான்டாக்ட்ல எல்லாம் இருந்தான். அவன் எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர் சமூகம், குறிப்பா மறவர் சமூகத்தை திருப்பதில் பெரிய அளவில் இருந்தான். எல்லா இடத்துலையும் கிராமங்களையும் பண்ணான். அவனோட பங்களிப்பு வந்து எடப்பாடிக்கு எதிராக பெரிய லெவலில் இருந்தது. அவனை வந்து சாத்தூர்ல கேண்டிடேட்டா போட்டிருக்காப்புல. அந்த சாத்தூர் கோவில் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தம்பி நின்றுருக்கிறான். ஒண்ணு. அடுத்தால அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த கம்யூனிட்டியில ஒரு பெரிய ஹீரோவா பண்ணக்கூடிய அந்த வெள்ளத்துறவரை நாங்க நேரில் போட்டிருக்காப்புல. சாத்தூர் இது முதுகுளத்தூர் கேண்டிடேட். இப்படி அவரு கேண்டிடேட் போட்டிருக்கிறது வந்து சீமானுக்கு வாக்கு வங்கி பரப்பன் அக்ரஹார சிறைச்சாலையில சசிகலாவை கொல்ல சதின்னு சீமான் சொல்லியிருந்தாரு. அப்போ முக்குலத்தோர் வாக்கு அந்த எலெக்ஷன்ல தினகரனே சொல்லல, சீமான் சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் வந்து சசிகலாவே களத்துக்குள்ள வர்றதுனால சீமானோட வாக்கு முக்குலத்தோர் வாக்கு வங்கி ஒரு சின்ன சேதாரம் ஒரு வேளையில வரலாம். அது இன்னொரு சைடு வரும்போது காம்பன்சேட்டும் ஆகலாம். எனிவே அவங்க எடப்பாடிக்கு எதிராக அந்த என்டிஏக்கு விழுந்த 18 விழுக்காடு வாக்குல ஒரு பெரும்பகுதி வாக்கு வந்து முக்குலத்தோர் வாக்கு வந்து சசிகலா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாமக எனக்கு அது என்னன்னா 10.5 எடப்பாடி பழனிசாமி பன்னீர் கட்சியா பாமக அன்புமணி 18 சீட்டு வாங்கி நிற்கிறதுல ராமதாஸுக்கு பெரிய அளவு வன்னியர் வாக்கு வருமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த டஃப் ஃபைட்டுக்குள்ள வருமானு சந்தேகம் இருக்கு. சசிகலாவுக்கு தரணும்னு நான் நம்புறேன். ஸோ சசிகலா வந்து இதுல எடப்பாடி தோத்துட்டாருன்னா அடுத்த கட்ட ஒரு ரீஅலைன்மெண்ட் அதுல அவங்க ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்லாரையும் எல்லா காலமும் நம்ம எதிர்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் அண்ணா பிறந்து சொன்ன மாதிரி அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாதுங்கிற மாதிரி தான். சசிகலா மேல அன்னைக்கு நாம எதிர்த்தோம்னா
ஐயா நடராசன் வந்து மறவர் சகோதரர்களை நெல்லை மாவட்டத்துல நாடார் எதிராக திருப்பினார். அது தப்பு, ஒரு டெமாகோக் வேலை. அதே மாதிரி மீனவர்களை நாடார் தொழிலுக்கு எதிராக திருப்பினாரு. வால்டர் ஐசக் தேவாரம் நேர்மையான காவல்துறை அதிகாரி, தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு தென் மாவட்டத்துல வந்து ஒரு மத ஜாதிய பிளவுகளை பயன்படுத்தி தான் ஒரு அரசியல் சக்தி வரணும்னு திட்டம் போட்டாரு. 2 பிரதமரை கமாண்ட் பண்ண, அப்பர் காஸ்ட் பிரதமரை கவர்ன் பண்ண ஒரு தமிழன். அப்போ தேவிகுளம் பீர்மல்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம், எனக்கு அதுல இருக்குது. காமராஜ் பற்றி எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட முடியாது, மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அந்த காமராஜரை வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்துல ஒரு தமிழனை வைக்காம இருட்டடிப்பு செய்தாரு. ஸோ அந்த வகையில நமக்கு வந்து நடராஜனை மோடி கிட்ட நமக்குள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸை பிரிட்டானிட்டியை பயன்படுத்தி நாம சசிகலா பேக்ரவுண்ட் பண்ணணும். உண்மைதான் ஐயா, எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், வெளிப்படையா சொன்ன விஷயங்கள் தான். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஸ்டேச்சர்ல உள்ளவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவங்களுக்குன்னு இன்னைக்கு ஒரு வாக்கு வலிமை வருதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். அவங்க என்ன ஸ்கீம் பண்றாங்கன்னா, இந்த வாக்கு வலிமை மூலமா எடப்பாடியை பலகீனப்படுத்தி நாளைக்கு ஒரு அரசியல் ஆளுங்கத்துல தன்னை ஒரு மையப்படுத்தி வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பிளேயரா இருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு ஒரு உறுதுணையா இருந்து ஜெயலலிதா வெற்றிக்கெல்லாம் துணை நின்றவங்க. உண்மை, அதை நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வந்து அரசியல் களங்கள் வந்து பல மாறுதலுக்கு உட்பட்டது. அதுக்காக நம்ம சசிகலாவை ஆதரிக்கணும்னு அர்த்தம் இல்லை, எதிர்க்கலன்னு எடுத்துக்கலாம். முன்ன மாதிரி ஓகே, அன்னைக்கு எல்லாரும் ஆதரிக்கும் போது நம்ம தான் எதிர்ப்போம். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி சொல்லும் போது மோடிஜியின் புலிஸ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாது, அவங்க காங்கிரஸுக்கு ஆளு, ராகுல் காந்திக்கு ஆளுன்னு நம்ம தான் நடராஜனுக்கு எதிராக அணைக்கிறோமா நின்னோம். இன்னைக்கு சசிகலா யாரும் நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம்.